நாகையில் ஸ்டாலின் வருகைக்காக அவசரகதியில் போடப்பட்ட சாலைகளால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். நாகை மாவட்டத்தில் கடந்த 3ஆம் தேதி வருகை புரிந்த முதல்வர் ஸ்டாலினுக்காக பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் வரிப்பணம் லட்சக்கணக்கில் வீணடிக்கப்பட்டு அவசரகதியில் சாலைகள் போடப்பட்டன. நாகையில் தற்போது இந்த சாலைகளிலிருந்து ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து சாலை முழுவதும் விரவி கிடப்பதால் விபத்தில் சிக்கி வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இதை கண்ட பொதுமக்கள் ஸ்டாலின் வந்தாலும் அவதி, வராவிட்டாலும் அவதி என கடுமையாக விமர்சிக்கின்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மின்வாரிய அலுவலகம் அருகே குளத்தின் கரைகளை சீரமைத்து நடைபயிற்சி நடைபாதைகளுடன் அமைக்கப்பட்ட பூங்கா 2 ஆண்டுகளாக பயன்பாடின்றி உள்ளது. நவீனப்படுத்தப்பட்ட இந்த பூங்காவில் உடற்பயிற்சி சாதனங்கள் கேட்பாரற்று கிடப்பதுடன் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாறியுள்ளது. வரி கட்ட தவறினால் ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபடும் திராவிட மாடல் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து கட்டிய பூங்காவை மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்காமல் வீணடித்து வருவது பொதுமக்களை வேதனைப்படுத்தியுள்ளது. சென்னை பல்லாவரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய தீய சக்தி திமுக அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வலுத்துள்ளது. தீய சக்தி திமுகவின் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய விடிய அமைச்சர் தாமோ அன்பரசன், தமிழ் பண்பாடு சிறிதுமின்றி வட மாநிலங்களில் பன்றிகளைப் போல் பிள்ளைகள் பெற்றுக் கொள்வதாக பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசினார். மேலும் அந்த கூட்டத்தில் நலத்திட்டம் வாங்க வந்த பெண்களை ஆண் காவலர்களை கொண்டு தடுத்தும், காத்திருந்த பெண்கள் அனைவருக்கும் நலத்திட்டம் வழங்காமலும் பெண்களை அவமதிக்கும் செயல்கள் அரங்கேறியது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி. தமிழ்நாடு எல்லாம் மத்திய அரசு சொன்னதை ஏத்துக்கிறோம்னு சொல்லி கட்டுக்கோப்பா இருந்து 1-2 மேலே அவனை பத்துக்கல நம்ம ஆளுங்க. இதனால ஜனத்தொகை குறைஞ்சிச்சு. இந்த வடநாட்டில் இருக்கிறவங்க பாரு, பண்ணி குட்டு போட்ட மாதிரி போட்டு மக்கள் தொகை எக்கச்சக்கமா ஆக்கி இப்ப மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு தொகுதியில் அடிபட்டு போகுது. 31 தொகுதி ஆகுது.